வக்ஃபு சட்டத்தில் அதிரடி உத்தரவு, நீதிமன்றம் சொன்னது என்னங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள்லாம் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது முழு வக்ஃபு திருத்த சட்டம் 2025க்கு தடை விதிக்க மறுத்துட்டாங்க. ஆனாலும் இந்த சட்டத்தினுடைய சில பிரிவுகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. முழு சட்டத்திற்கும் தடை விதிக்க மறுத்து உச்சநீதிமன்றம் சில பிரிவுகளுக்கு பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, மாநில வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 3ஐயும் மத்திய வக்ஃபு கவுன்சிலில் இருந்த இந்த எண்ணிக்கை 4ஐயும் தாண்டக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஒன்று, வக்ஃபு சொத்து அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சொத்து அரசிற்கு சொந்தமானதா இல்லையா என்பது தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு அளிக்கும் பிரிவுக்கும் நீதிமன்றம் தடை. 2, இது மிக முக்கியமான ஒரு தடை. இது தனிநபர்களுடைய உரிமைகள் குறித்து முடிவெடுக்க மாவட்ட ஆட்சியரை அனுமதிக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது அதிகாரங்களை பிரிப்பது அப்படிங்கிற கொள்கையை மீறுவதாகும் அப்படின்னும் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமானது, விதிகள் உருவாக்கப்படுற வரைக்கும் ஒரு சொத்தை வக்ஃபு சொத்து அப்படின்னு அறிவிப்பதற்கு முன்பு 5 ஆண்டுகள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றியவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனைக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. இதுவும் மிக முக்கியமான ஒரு தடை. வக்ஃபு சட்ட திருத்தம் 2025 ஒரு மிகப்பெரிய ஆட்சேபனை மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரம் குறித்து தான் மிகப்பெரிய ஆட்சேபனையாக இருந்தது. எப்படி அவர் முடிவு பண்ணலாம் அப்படின்னு, ஒரு சொத்து அல்லது நிலம் ஏற்கனவே அரசு வசம் இருந்து வக்ஃபு வாரியமும் அதை வக்ஃபு சொத்து அப்படின்னு உரிமை கோருனா அந்த முடிவு மாவட்ட ஆட்சியருடைய விருப்பத்தை பொறுத்தது அப்படின்னும் திருத்தப்பட்ட மசோதாவில் ஒரு விதி இருக்குது. அப்படி ஆட்சியர், அதாவது மாவட்ட ஆட்சியர் அரசினுடைய வசம் இருக்கக்கூடிய வக்ஃபு அப்படின்னு உரிமை கோரப்பட்ட நிலம் குறித்து தனது அறிக்கையை அரசிற்கு அனுப்பலாம். ஆட்சியருடைய அறிக்கைக்கு பிறகு அந்த சொத்து அரசின் சொத்து அப்படின்னு கருதப்பட்டால் வருவாய்த்துறை பதிவேடுகளில் அது நிரந்தரமாக அரசு சொத்தாக பதிவு செய்யப்படும். இந்த சட்டத்தில் வக்ஃபு வாரியத்தின் ஆய்வு செய்யும் அதிகாரம் நீக்கப்பட்டிருக்கு. இனி எந்த ஒரு சொத்தும் வக்ஃபுக்கு சொந்தமானதா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு செய்து சொல்ல வக்ஃபு வாரியத்தால் முடியாது. இந்த சட்டத்தின்படி வக்ஃபு அப்படின்னு உரிமை கோரப்பட்ட சொத்துக்களுடைய அதிகாரம் இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டிருக்கு. வக்ஃபு கவுன்சிலுடைய அமைப்பு குறித்தும் சர்ச்சை இருக்குது. மத்திய வக்ஃபு கவுன்சிலுடைய அனைத்து உறுப்பினர்களும் முஸ்லீம்களாக இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஆனால் இப்போ 2 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களை அனுமதிக்க ஒரு பிரிவு இருக்குது. இதோட மத்திய வக்ஃபு கவுன்சிலுடைய முஸ்லீம் உறுப்பினர்களில் 2 பெண் உறுப்பினர்கள் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது தொடக்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்ன கடந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வக்ஃபு திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அப்போது மசோதாவுக்கு ஆதரவாக பார்த்தோன்னா 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் பதிவாச்சு. அடுத்த நாளே என்ன நடக்குது, மாநிலங்களவையிலும் இந்த மசோதா இரவில் நிறைவேற்றப்பட்டது. அங்கே மாநிலங்களவையில் மசோதாவுக்கு ஆதரவாக 128 வாக்குகளும் எதிராக 95 வாக்குகளும் பதிவாகுது. இப்போ இந்த மசோதாவுக்கு உடனே என்ன பண்ணுறாரு, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் கொடுக்குறாங்க. உடனே அது சட்டமாக மாறுது. அப்புறம் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்த போது மத்திய அரசு சில உறுதிமொழிகளை கொடுக்குறாங்க. என்னென்னா, நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா என்ன சொல்கிறாரு, இதுக்கு 2 விரிவான தேவை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அரசு 2 விதிகளையும் அமல்படுத்தாது அப்படின்னு துஷர் மேத்தா உறுதியளிக்கிறார். முதலாவதாக என்னென்னா, வக்ஃபு கவுன்சில் மற்றும் வக்ஃபு வாரியங்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் நியமிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னும், 2வதாக இப்போ பதிவு செய்யப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களில் எந்த தலையீடும் இருக்காது அப்படின்னும் உச்சநீதிமன்றம் இந்த உறுதிமொழிகளை பதிவு செய்து கொண்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நீதிபதி சஞ்சீவ் கண்ணா வக்ஃபு திருத்த சட்டம் 2024 எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் குறித்து ஒரு விரிவான விசாரணை தேவை அப்படின்னு அப்போ சொல்கிறார். அவருடைய அந்த ஓய்வு கருதி அது நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வுக்கு மாற்றப்படும் அப்படின்னு அப்போவே அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மே 20ஆம் தேதி ஒத்தி வைச்சாங்க. அப்புறம் தலைமை நீதிபதி B.R. கவாய் மற்றும் நீதிபதி அகஸ்டின் ஜார்ஜ் மாசி தலைமையிலான அமர்வு விசாரணையை தொடங்கினாங்க. வக்ஃபு திருத்தத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க தேவையா இல்லையா அப்படிங்கிறது விசாரணைகள் நடத்தப்பட்டது. வக்ஃபு திருத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை ஒத்தி வச்சாங்க. அப்போது தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு வக்ஃபு அப்படிங்கிறது இஸ்லாத்தை பின்பற்றும் நபர், அவருடைய இறை
அவருடைய கடவுளுடைய பெயரில் அல்லது மத அல்லது தொண்டு நோக்கத்திற்காக நன்கொடையாக அளிக்கக்கூடிய அசையும் அல்லது அசையா சொத்தாகும். வக்ஃபு அப்படிங்கிறது ஒரு அரபு வார்த்தை. அதனுடைய பொருள் நிறுத்தம். ஒரு சொத்து அவருடைய இறைவனுக்காக இறைவனுடைய பெயரில் வக்ஃபு செய்யப்பட்டால் அது நிரந்தரமாக அந்த இறைவனுடைய பெயரில் மாறிடும், அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது அப்படின்னு வக்ஃபு நல மன்ற தலைவர் சொல்கிறார். இப்போ உச்சநீதிமன்றமும் ஜனவரி 1998 அளித்த ஒரு தீர்ப்பில் ஒரு சொத்து வக்ஃபு ஆன பிறகு அது எப்போதும் வக்ஃபாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வக்ஃபு சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது, அதை பிறருக்கு மாற்றவும் முடியாது. சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகள் படி இப்போ இந்தியா முழுவதும் வக்ஃபு வாரியத்திலும் சுமார் 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்குது. அது சுமார் 9.4 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் பரவி இருக்குது. அதனுடைய மொத்த மதிப்பு சுமார் 1.2 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. உலகத்திலேயே அதிக வக்ஃபு சொத்துக்கள் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இராணுவம் மற்றும் ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிக நிலம் வக்ஃபு வாரியத்திலும் தான் இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான வழக்கு தான். அந்த வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்குது அப்படின்னு பல தலைவர்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.